அனைவருக்கும் இந்த எபிசோட ஆரம்பத்துல எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பசங்களோட கை கால்களை கட்டி தான் நம்ம வெளியே கூட்டு வரணும் அப்படின்றப்ப எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு கேட்கறப்பதான் விளக்கம் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, பசங்க ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க, அவங்களுக்குள்ள இந்த பயம்ன்ற ஒரு விஷயம் வரும். அதுவும் இந்த மாதிரி ஓப்பன் வாட்டர் இல்லாம ரொம்ப டீப்பான, அதுவும் ரொம்ப டார்க்கான வந்து வாட்டர்ல நீங்க ஸ்விம் பண்றப்ப பசங்க ரொம்ப ஈஸியா பயந்துருவாங்க. அவங்க பயத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அப்படி பயப்பட்டாங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க கை கால்களை ஆட்டி உதறி ஏதாவது பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்களுடைய கை கால்கள், அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றாங்க. சரி, அதுவும் எப்படி பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா, பின்னாடி கூடி அவங்க கைகளையும் கால்களையும் கட்டிக்கணும்ன்றாங்க. இதை கேட்டோன்னே அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து புலம்புறாங்க. அதே நேரத்தில் இவரும் கேட்கிறார் ஒருத்தர், எப்படி இது சாத்தியமாகும், என்ன சொல்றீங்க, அதுவும் தண்ணிக்குள்ள அவங்க கை கால்கள் கட்டினா அவங்க எப்படி ஸ்விம் பண்ணுவாங்க அப்படின்றப்ப, அவங்க ஸ்விம் பண்ண தேவையில்லை, டைவர்ஸ் மட்டும் ஸ்விம் பண்ணா போதும். என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. அதாவது வந்து நீங்க கொண்டு போற எம்ஆர்ஐ பேக்கேஜ் இருக்குல்ல, சாப்பாடு பொட்டலங்களை நீங்க எப்படி கொண்டு போறீங்க, ஒரு டைவர்ஸ் கட்டிக்கிட்டு கொண்டு போறீங்களா, அது மாதிரி தான் அவங்கள நீங்க கூட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம லூக்கும் கேட்கிறாரு, இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல, அவங்கள நீங்க எப்படிதான் வந்துட்டு அவங்க கையை காலை கட்டி வந்தாலுமே உங்களுடைய ரோப்ல இருந்து அவங்க உதறனா பேனிக் ஆனாங்க அப்படின்னா, இப்படி எப்படின்னு உதறனா நீங்களும் சேர்ந்து தான் மாட்டணும், எனக்கு புரியல இது எப்படின்னு அப்படின்றப்ப அப்படியே அவர் பாக்குறாரு. என்னடா என்ன பாக்குற, உன் ஐடியா தானே, சொல்லு அப்படின்றாங்க. என்னடா ஐடியா அப்படின்னு பார்த்தா அப்பதான் வந்து அவரும் சொல்றாரு, இல்ல பசங்களுக்கு நம்ம அனஸ்தீசியா கொடுப்போம் அப்படின்றாரு. சோ எல்லாருமே பாக்குறாங்க. அதுல இந்த இது செயின் ஒருத்தர் இருக்காருல, இவர் தான் என்ன விளையாடுறீங்களா, அதுவும் எப்படி தண்ணிக்குள்ள இருக்கிறப்ப பசங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து கூட்டு வருவீங்களா, எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க, உங்க பசங்களுக்கு என்ன இது மாதிரி செஞ்சிருவீங்களா அப்படின்னு கத்துன உடனே சீஃப் வந்து, நீ ரொம்ப ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்படுற, அமைதியாரு அப்படின்னு சொன்னோடனே அதே நேரத்தில் நம்ம அரண் வந்து வாடா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கூட்டு போறாரு. சோ இப்போ என்ன அப்படின்னா, சரி அப்படின்னா இது எப்படி செய்வீங்க, நீங்க யாராவது பண்ணுவீங்களா, உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல நாங்க யாருமே டாக்டர்ஸ் கிடையாதுல, அதனால எங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்க தெரியாது, நாங்க எல்லாம் வெறும் டைவர்ஸ் மட்டும் தான் அப்படின்றாங்க. அப்ப இதை யாரு தான் செய்வாங்க, இல்ல ஆக்சுவலி ரிச்சர் வந்து நல்ல ஹை ஆட்டிடியூட்ல எல்லாத்துலயுமே பண்ணிருக்கான் அப்படின்றப்ப, இல்ல நான் வந்து பண்றது வேற, பட் இங்க பண்றது வேற, இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயம், இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி அவரும் ஒதுங்கிடுறாரு. சரி, அப்ப இதுக்கு என்னடா வழி அப்படின்றப்ப, சோ அப்பதான் ஜான் வந்து சொல்றாரு, இல்ல ஒரே ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பேர் பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் ஹாரி, அவர் வந்து ஒரு கேவ் டைவரும் கூட, அதே நேரத்துல வந்து அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட், அதாவது மயக்க மருந்து நிபுணரும் கூட, ஒரு டாக்டரா இருந்தாரு, பட் இப்ப வந்து கேவ் டைவ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் அப்படின்றாங்க. சோ அப்படியே அங்க காட்டுறாங்க. அவருக்கு வந்து போன் போகுது. அவரும் கேட்கிறாரு, யோ இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டீங்களா அப்படின்னே, ஒத்துக்க வச்ச மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் ஒரு இதா தான் போயிட்டு இருக்கு, பட் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இவர் வந்து என்ன, நான் கன்வின்ஸ் ஆனம்ல அதுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க காட்டுறாங்க இவருடைய அசிஸ்டன்ட், இவர் பேரு கிரே. சரியா, இவர் வந்துட்டு அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவரும், யோ என்னையா உளறீங்க, இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத விஷயம், நீங்க பாட்டுக்கு எதையாவது சொல்லக்கூடாது அப்படின்னு, தயவு செய்து நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரி ஓகே, அப்படின்னா வரதா இருந்தா நான் மட்டும் வர மாட்டேன், என்னுடைய அசிஸ்டன்ட் கூட வருவாங்க அப்படின்னு. சார் இல்ல சார், நாங்க உங்க ஒருத்தர் தான் கூட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் முடியாது, என் அசிஸ்டன்ட் இல்லாம நான் எங்கேயும் வர மாட்டேன். பட் அவங்க வந்து, இல்ல சார் நாங்க ஆல்ரெடி பேசிட்டோம் எம்எஸ்சிட்ட, பட் அவ்வளவு ஈஸியா அப்ரூவல் கிடைக்கும் தெரியல, பட் உங்களுக்கு நாங்க அப்ரூவல் ஈஸியா வாங்கிட்டோம், பட் அவருக்கு கிடைக்காத வாய்ப்பே இல்லை அப்படின்றப்ப, சாரி கேப்டன் என்னை மன்னிச்சிருங்க, நான் கிரேக் இல்லாம எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் பாக்குறாரு. சோ என்னன்னு பார்த்தா கடைசியில ரெண்டு பேரும் வந்து இறங்கிடுறாங்க. சோ என்னன்னு பார்த்தா இவங்க வந்து வந்துடுறாங்க. ஆக்சுவலி வந்து ஏர்போர்ட்ல இறங்கும் போது ஷாமோட பாடியை கொண்டு போறாங்க. அவரும் கேக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு அவர் ஒரு நேவி ஸ்டீல் சேர்ந்தவர், இறந்துட்டாரு, இந்த பிரச்சனை இல்ல, ஃபர்ஸ்டா ஒருத்தர் இறந்தாரு அப்படின்னா அது அவர் மட்டும் தான், அவருடைய மனைவிட்ட அவங்களுடைய பாடியை கொண்டு போறாங்க அப்படின்றாரு. அவங்களும் பாக்குறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஆக்சுவலி வந்து டாக்டர் ஹாரிஸ் வந்துடுறாரு. அவர் வந்தோடனே அப்படியே எல்லாம் வந்தோடனே சரி நல்லா இன்ட்ரோ கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கேப்டன் தான் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு. ஆக்சுவலி இந்த கேவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்மேட்சா இருக்கக்கூடிய நிறைய இது இருக்குது. சேம்பர் 9ல பசங்க இருக்காங்க. சோ அங்க இருந்து பசங்கள ரெண்டு டைவர் வந்து ஒரு பசங்களுக்கு அழகா கூட்டிட்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்றனே. இவர் வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம ஹாரிஸோட ஃப்ரெண்ட் கிரேக் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல வேண்டாம் ரெண்டு டைவர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம், ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட யங் டைவர் ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. சோ அவர் பாடியை நாங்க தான் ரெக்கவர் பண்ணோம். அப்பதான் நாங்க கண்டுபிடிச்சோம் ஒரு கேவுக்குள்ள ரெண்டு டைவர்ஸ் போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சிக்கிக்கிட்டார் அப்படின்னா இன்னொருத்தர் சேர்ந்து சிக்கிற மாதிரி இருக்கும். சோ ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். அதனால ரெண்டு டைவர்ஸ் சேர்ந்து வரவே கூடாது, அது வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க. ஓகே, அப்ப ஒரு டைவர்ஸ் மித்தவங்களை போறா அந்தந்த சாம்பர்ல வெளியே நிக்க வைப்போம், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இதெல்லாம் கேட்ட உடனே அதே நேரத்தில் அவரும் சொல்றாரு, இந்த மாஸ்க் தான் நாங்க யூஸ் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்றப்ப அவரும் பாக்குறாரு. அதே நேரத்தில் வந்து கிரேக் வந்து சொல்றாரு, இல்ல நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற 12 பசங்களையும் தண்ணிக்குள்ள ஜலசமாதி ஆக்குறதுக்காக என் ஃப்ரெண்ட் அனுப்புற மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்றாரு. எல்லாரும் பாக்குறாங்க. அதே நேரத்தில் அவர் மாஸ்க் கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்த்து, இது பாசிட்டிவ் பிரஷர் மாஸ்க் கிடையாது, நீங்க ஏன் பாசிட்டிவ் பிரஷர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. இல்ல நாங்க பாசிட்டிவ் பிரஷர் மாஸ்க் கேட்டோம், பட் அது இந்த சின்ன சைஸ்ல வர்றது இல்ல, இந்த மாஸ்க் தான் சின்ன சைஸ்ல வருது அப்படின்றாங்க. நம்ம கவர்னர் கேக்குறாரு, ஆமா அந்த பாசிட்டிவ் பிரஷர் மாஸ்க் என்ன அப்படின்றானே. இல்ல அதாவது வந்து நிறைய கேவுக்குள்ள எல்லாம் வந்து அந்த மாஸ்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க மயக்கத்துல இருப்பாங்க, நம்ம நார்மலா இருக்கக்கூடிய ஏர் ஃப்ளோ, அதாவது வந்து ஆக்சிஜன் டேங்க்ல இருக்கக்கூடிய அந்த
ரெகுலேட்டரை வாயில வச்சிருப்போம். சோ அதன் மூலமா நம்ம வந்து சுவாசிக்கிற மாதிரி இது பண்ணுவோம். பட் இப்போ இவங்க மயக்கத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல நமக்கு ஏர் ரெகுலரா ஃப்ளோயண்ட் ஆயிட்டே இருக்கணும். சோ அதனால அந்த மாஸ்க்ல எப்பவுமே ஏர் வந்து வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த மாஸ்க் யூஸ் பண்றதா பெஸ்ட் அப்படின்றாங்க. சரி, அப்படி அந்த மாஸ்க் கிடைக்கல என்ன பண்றதுன்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டு ஹாரி சொன்ன மாதிரி தான், அவங்கள நான் அனஸ்தேசியா பண்ண முடியாது, ஏன்னா மயக்க மருந்து கொடுக்கவே முடியாது. அப்படி பண்ண அப்படின்னா அது அவங்களுடைய மரணத்திற்கு சமம், என்னால இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் கையை வரிச்சிடுறாரு. சோ இப்போ அவரும் சொல்றாரு, இல்ல ஒருவேளை பாசிட்டிவ் மாஸ்க் கிடைச்சா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அது கிடைச்சது அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் மாஸ்க் அவங்களுக்கு கொடுத்ததும் இல்லாம அனஸ்தேசியா கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபேஸை வந்து தண்ணிக்குள்ள வச்சாக்கல நம்ம இது பண்ணலாம். அது மூலமா வந்து அவங்க ஏர் ஃப்ளோயண்ட் ஆகும் நமக்கு தெரியும் அப்படின்னு. இல்ல வெயிட் எதுக்காக தண்ணிக்குள்ள வைக்கிறேன்றீங்க? ஆமா அதுதான் நல்லது, அவங்களுடைய நாக்கை கடிச்சிக்க மாட்டாங்க. இல்ல அப்படின்னா மயக்கத்துல இருக்கிறவங்க டக்குன்னு அவங்களுடைய நாக்கை கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதன் மூலமா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றாரு. சோ இதெல்லாம் கேட்ட உடனே ஓகே என்ன பண்ணணும்னு புரிஞ்சு போச்சு அப்படின்றாரு அங்கிட்ட இருக்கக்கூடிய சீஃப். சோ என்ன பண்ண போறான்னு தெரியல இந்த யூஎஸ் காரரு. சோ அதே நேரத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சார்ஜென்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஏரை வந்து உள்ள அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. யாரே இந்த கெல்லி பொண்ணை வச்சு தான் அவங்க வந்து ஒரு பைப் எல்லாம் கனெக்ஷன் கொடுத்து பாத்தீங்கன்னா ஏர் அனுப்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கேக்குறாங்க இது லீக்கேஜ் இருந்தா எப்படி செக் பண்ணுவீங்கன்னு. இதோ வாட்டர்ல வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், சோ கண்டிப்பா அந்த லீக்கேஜ் காட்டி கொடுத்துரும் அப்படின்றாங்க. அதே மாதிரி அவங்க ஏர் வந்து இது பண்ணும்போது அது லீக்கேஜ் ஆகுது காட்டி கொடுத்துரு. அவரும் பாக்குறாரு. இங்க இந்த டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்க லோக்கல் டாக்டர்கிட்ட பேசி அனஸ்தீசியா கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா இனி நம்புங்க கிட்ட மைண்டுங்கிற அந்த அனஸ்தீசியா தான் கொடுத்தாகணும் அப்படின்றாங்க. பட் அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா இல்ல அது வந்து ஆக்சுவலி ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது இல்ல, ஏன்னா வந்து அவங்கள நீங்க வெளியே கூட்டிட்டு வரக்கான டைமிங் வரைக்கும் அது தாக்கு பிடிக்காது அப்படின்றப்ப இல்ல அது வந்து வெளியே கூட்டிட்டு வர டைவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊடால அங்க இருக்கிற சேம்பர்ல வெளியே வந்து திரும்ப அவங்களுக்கான அந்த இன்ஜெக்ஷனை கொடுக்கணும். கொடுத்தாங்க அப்படின்னா பசங்களை கண்டிப்பா நம்ம வந்து கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்மளே ஹாரிஸ் வராரு. வந்த உடனே அவரும் பாக்குறாரு என்னடா அப்படின்றப்ப ஒண்ணு இல்ல ஆக்சுவலி வந்து பாசிட்டிவ் பிரஷர் மாஸ்க் ரெடி பண்ணிருக்காங்கப்பா, அதுவும் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இதுக்காகவே பர்டிகுலரா ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க, அதுவும் சின்னது அப்படின்னே. அப்படியா அப்படின்றாங்க. ஆனா என்ன யாருக்கும் பிக்கப் பண்றதுக்கு தான் தெரியல அப்படின்னே. சரி நீ இவ்வளவு வருத்தப்படுற, எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது, ஏன்னா என் கையில இருந்து எந்த காசும் போல இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆமா நீ உள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படின்னு. இல்லடா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நம்ம உள்ள இருந்து வெளியே வர்றோம்ல அந்த ஒவ்வொரு சாம்பர்ல என்னென்ன நடக்குது, அங்க என்னென்ன மெடிசன் கொடுக்க போறோம், என்ன டோசேஜ்ல கொடுக்க போறோம் அப்படிங்கிற எல்லா டீடைலும் சொல்லணும்ன்றாங்க அப்படின்னு. இவர் அப்படியே பாக்குற டேய் நீ தாண்டா உள்ள போய் நீ கூட்டிட்டு வர எல்லாத்தையும், அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி வந்து இது பண்ணலாம், நீ தாராளமா உன் இஷ்டத்துக்கு பண்ணலாமே அப்படின்றப்ப இல்ல இங்க பாரு நம்ம அவங்களுக்கு வேணா சமாதானம் சொல்லிக்கலாம், ஆனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும், இல்லன்னு சொல்லல. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பையன் இறந்தா கூட என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்திருக்கியா? நான் வந்து காப்பாத்துற குத்தத்துக்காக கொலகார பட்டத்தோட இருக்கணும், என் கூட வந்த பாவத்துக்கு நீ ஜெயில இருக்கணும். இல்ல நாளா ஜெயில இருக்க மாட்டேன், அதனாலதான் நீ வந்து சொல்லி என்கிட்ட கள்ளத்தோணில வர சொன்ன, நான் கள்ளத்தோணில தான் வந்தேன், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவரு இல்ல நான் உள்ள போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி வா போவோம் அப்படின்றாரு. அந்த விஷயத்தை அங்க போய் சொல்லும்போது சார் நீங்க ஏன் உள்ள போனோன்றீங்க, தாராளமா இங்க ஸ்விம்மிங் பிராக்டிஸ் எடுக்கலாம்ல அப்படின்றப்ப இல்ல ஸ்விம்மிங் பிராக்டிஸ்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் அவங்க என்னுடைய பேஷண்டா இருந்தா நான் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும், சோ உள்ள போய் நான் முடியாதுங்கிறத நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் உள்ள போய் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா நீங்க இங்க ஸ்விம் பண்ற இந்த விஷயம் ரொம்ப வேஸ்ட் ஆனது, இந்த விஷயத்தை செய்ய முடியாம போயிருமே அப்படின்றப்ப அங்க இருக்கிற ஜேம்ஸ் கேக்குறாரு ஆக்சுவலி டாக்டர் நீங்க வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் பசங்களை பார்த்துட்டு உங்களால அவங்கள காப்பாற்ற முடியும்னு தோணுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அப்படி காப்பாற்ற முடியாதுன்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க பாப்போம், அப்படியே விட்டுட்டு வர முடியுமா உங்களால அப்படின்றாரு. சோ அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இங்க கவர்னர் வந்து இந்த விஷயத்துக்காக அவங்க எல்லார்ட்டையும் சைன் வாங்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து நாங்க பண்ண போறோம், சோ உங்களுடைய சைன் வேணும், அதுல யாருக்கு என்ன ஆனாலும் அதுக்கு வந்து நாங்க பொறுப்பாக முடியாது, ஏன்னா இந்த விஷயத்துல வந்து ரிஸ்க் ஜாஸ்தி, பசங்க இறந்து கூட போகலாம், அப்படி ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா நீங்க யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ இதெல்லாம் சொல்லும் போது அங்க இருக்கிறவங்களும் வந்து யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல சரி ஓகே அப்படின்னு ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து கையெழுத்து போறாங்க, ஒரு சிலர் கையெழுத்து போட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்குது. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. பசங்களை வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி கட்டி கூட்டிட்டு வரணும்ல, அதுக்காக சில வந்து பயிற்சி எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. சோ அவங்க செட்ல இருந்து ஒரு பையன் மட்டும் போனான்ல முதலையே, அந்த பையனை தான் கூட்டு வந்து ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்காங்க. சோ அந்த பையனை கூட்டு வந்து தம்பி நாங்க சொல்றதை கேளு, கண்டிப்பா உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தலாம்டா அப்படின்றப்ப இப்பெல்லாம் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்ற முடியும்னா நான் பண்றேன் அப்படின்றான். அவன் வந்து ஓரளவுக்கு ஒத்துழைக்கிறான். அவங்க வந்து எல்லா செட்டப்பும் குடிச்சு அப்படியே உள்ள இறக்குறாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இறக்கி அவங்க வந்து ஸ்விம் பண்ணும்போது இல்ல கால் வந்து தட்டுது, கண்டிப்பா தட்டக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு இது வேணும் அப்படின்றப்ப இல்ல உள்ள கேவுக்குள்ள என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இவங்க திரும்ப அந்த காலில் வந்து ஒரு கேனை கட்டி விட்டு பாக்குறாங்க, கொஞ்சம் தூரம் நகண்டு பாக்குறாங்க. பட் அந்த பையன் வந்து இதாக பண்ணிடுறான், டக்குன்னு வந்து அவனுக்கு வந்து பயம் வந்துருது, அதனால டப்பு டப்பு கையை கால ஆட்டவனே டக்குன்னு வெளியே எடுத்துறாங்க. அந்த பையன் வந்து எங்க அம்மாங்க அப்படிங்கிறான். சோ இப்படிதான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத அவங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காங்க. சோ இங்க நம்ம ஹாரிஸ் வந்து உள்ள வந்துட்டாரு. அவர் வந்தோடனே பாக்குறாரு. அப்படியே இவர் வந்து என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற நம்மளுடைய எல்லா பசங்களையும் செக் பண்றாரு. ஏன்னா அப்துலுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியும், அவன் தான் கூட இருந்து ஹெல்ப் பண்றான். அதே நேரத்துல நம்ம மார்க்கை வந்து செக் பண்ணும்போது அவன் ஓரளவுக்கு இருக்கான், ஓகே அப்படின்ட்டு போயிடுறாரு. அங்கிட்டு போனோடனே கேட்கிறாரு சார் எப்படி சார் பசங்க எல்லாம் ஓகே தானே அப்படின்னு.
அதெல்லாம் பசங்க நல்ல ஹெல்த்தியா இருக்காங்க, பரவாயில்ல, எப்படி வந்து நீங்க இவ்வளவு தூரம் இந்த பசங்களை இவ்வளவு ஹெல்த்தியா வச்சிருக்கீங்க அப்படின்னோடனே, நான் ஹெல்த்தியா வச்சிருக்கல சார், பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அதனாலதான் அப்படி இருக்காங்க, எந்த ஒரு இதையும் பயப்படாம தைரியமா ஃபேஸ் பண்றாங்க, அதனாலதான் அவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சார், பசங்களை எப்படிதான் வெளியே கூட்டு போறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னோடனே, இல்ல அதை பத்தி பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. சார், பசங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்ல தான், பட் இருந்தாலும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம இருந்தாலும் அவங்களுக்கும் அது வந்து பிரச்சனை தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அவங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். இங்க நம்ம கவர்னர் வந்து அங்க இருக்கிற அம்மாக்கள்ட்ட எல்லாத்தையுமே கையெழுத்து வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அவங்க யாரும் போட மாட்டேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு அம்மா வர்றாங்க. அவங்க வந்தவங்க வந்து ஆக்சுவலி நான் ஒரு கதை கேள்விப்பட்டேன், அதாவது ஒரு ராணியுடைய நீதி கதை. ஒரு ராணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் புத்தர்கிட்ட போயிருக்காங்க, என்னுடைய குழந்தையை காப்பாத்துக்க அப்படின்னு. அவர் அப்ப ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, சரி இந்த ஊரகுல வந்து எந்த மரணமும் ஏற்படாத ஒரு வீட்டுல இருந்து ஒரே ஒரு இறகு மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லி இவங்க வந்து போயிருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீடா போயிருக்காங்க. அப்படி போனப்பதான் தெரிஞ்சது ஒவ்வொரு வீட்லயும் யாராவது ஒருத்தர் இறந்துதான் போயிருக்காரு. ஒண்ணு அப்பா, இல்லனா அம்மா, இல்லனா அத்தா, மாமா, அத்தா, தங்கச்சி, கூட பிறந்த அண்ணன், இப்படி ஏதோ ஒரு வகையில யாராவது ஒருத்தர் இறந்திருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது அப்பதான் அந்த அரசிக்கே புரிஞ்சதான் மரணம் தீண்டாத வீடே எதுவுமே இல்ல அப்படிங்கிறது அந்த அரசிக்கு புரிஞ்சது. சோ உடனே அவ புத்தர்கிட்ட வந்துட்டா. அவ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாலாம், மரணம்ன்றது இயற்கையான ஒரு விஷயம், அதை யாராலையும் மாற்ற முடியாது, யாராலையும் தடுக்கவும் முடியாது. சோ அதனால வந்தா அந்த மரணத்தை நம்ம ஏத்துக்கணுமே தவிர அதை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவ கத்துக்கிட்டா. சோ அதனால அவ மைண்ட் தெளிவாச்சு அப்படின்னு இருக்காங்க. சோ இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே தான் வந்து அவங்க அப்படியே பாக்குறாங்க, எல்லா பேரண்ட்ஸும் நாங்க சைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சைன் பண்ண ஒத்துக்கிறாங்க. சோ இவர் ஒரு பக்கம் கையெழுத்து வாங்கிட்டாரு. அதே நேரத்தில் அங்க வந்து அவங்க ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அது ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்குது. நம்ம ஹாரிஸும் கிரேக் வராரு. அப்ப கிரேக் வந்து சொல்றாப்ல, இங்க பாரு மச்சான், நம்ம ஃப்ரெண்ட் ஆடம் இறந்ததை உன்னால இன்னும் மறக்க முடியலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆடம் ஒண்ணு குழந்தை இல்ல, அதே நேரத்தில் மயக்க மருந்து கொடுத்த குழந்தையும் கிடையாது. சோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இங்க ஒன்னால ஒரு குழந்தையோ இல்ல டைவோர்ஸோ இறந்துருவாங்கன்னு தோணுச்சு, என்னால இதை பண்ண முடியாதுன்னு தோணுச்சுன்னா தயவு செய்து அதை சொல்லிட்டு நீ கிளம்பிடு, அதான் நல்லது. வாழ்க்கை முழுக்க எந்த குற்ற உணர்ச்சியோட இருக்காத, அது நல்லதுக்கே இல்ல அப்படின்றாரு. இதுக்காக யாரும் உன்னை குத்த சொல்ல போறது இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் பேசிக்கிறாங்க. சோ எந்த ஒரு விஷயத்தையும் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பண்றா அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட் இறந்த மாதிரி இங்கேயும் இறந்துருவான் அப்படின்னு பயப்படாதரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க அவரு. இங்க டென்ட்ல பாத்தீங்கன்னா கவர்னர் அதுக்கப்புறம் மத்த டீம்மேட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து கேக்குறாங்க, கவர்னர் எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை ஹாரிஸ் இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்றப்ப ஆக்சுவலி வந்து அப்பதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு குடுகுடுன்னு ஓடி வருது. சோ அந்த பொண்ணு வந்து கவர்னர் கவர்னர் அப்படின்னா என்னமா பொறுமா அப்படின்றாரு. என்ன விஷயமா அப்படின்றப்ப, இல்ல கவர்னர், ஒரு மிகப்பெரிய புயல் வந்துகிட்டு இருக்கு, நம்மளால வந்து கண்டிப்பா அதை தாக்கு பிடிக்க முடியாது, அந்த புயல்ல சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த பம்பாலையும் தண்ணியை வெளியேற்ற முடியாது, அந்த தண்ணி எல்லாம் வந்து முதல்ல தேக்கி வைக்க முடியாது அப்படின்றாங்க. என்னமா சொல்ற, தெளிவா சொல்லுமா அப்படின்றப்ப, நாளைக்கு இந்நேரம், அதாவது நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு இந்த புயல் ஆரம்பிக்க போகுது. சோ அதுக்குள்ள நீங்க ரெஸ்கியூ மிஷனை முடிச்சு ஆகணும் அப்படின்ற அளவுக்கு வந்தாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு 48 மணி நேரம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய புயல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்குள்ள எல்லா வேலையும் பார்க்கணும்ன்றாங்க. கரெக்டா அந்த நேரத்துல தான் நம்மளுடைய ஹாரிஸ் அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட் வராப்ல. வந்த உடனே சரி இப்போ என்ன வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல வேற எந்த ஆப்ஷன்ஸுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே, இது பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய பேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நான் தான் அங்க மருந்து போடுவேன், எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் ஓகேன்றாங்க. அது மட்டும் இல்ல, பேரண்ட்ஸோட கையெழுத்துல வேணும், வாங்கியாச்சு சார் அப்படின்றாங்க. அப்புறம் உங்களோட கையெழுத்துக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்கறாங்க. எல்லாமே ஒத்துக்கணும். ஏன்னா இதுல என்ன வேணாலும் ரிஸ்க் எடுக்கலாம், அதாவது எப்படி வேணாலும் மாறலாம், யாராவது ஒருத்தர் 2 பேர் இறக்குற கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்காக தான் அந்த கையெழுத்தை கேட்கறாரு. இதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது, இந்த ரிஸ்க் எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாருமே அந்த கையெழுத்துக்கு ஒத்துக்கிறாங்க. சோ அதே நேரத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு, அந்த சீஃப் எல்லாருமே, அந்த மினிஸ்டர் எல்லாருமே. அந்த நேரத்துல நம்மளுடைய கவர்னர் எல்லாம் வந்துடுறாங்க. டக்குன்னு வந்தா என்ன விஷயம், திரும்ப எதையாவது வந்து சொல்லிட்டு வரீங்களா, இல்ல இல்ல எதுக்கு வந்து நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதுவா இருந்தாலும் ஸ்லோவா சேஃபா தான் போகணும் அப்படின்றாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மினிஸ்டர் அப்படின்றாரு. என்ன சொல்ல வர, ஆமா அதுக்கு அடுத்து இப்போ ஒரு மிகப்பெரிய புயல் வருது, இன்னைக்கு நைட்டுக்குள்ள, அதாவது இன்னொரு 2 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் ஆரம்பிச்சே ஆகணும் அப்படின்றாங்க. சோ இத கேட்டாலே அவங்களும் ஷாக் ஆறாங்க. என்னையா சொல்ல வர, இன்னொரு 2 மணி நேரத்துக்குள்ள எப்படியா, வாய்ப்பே இல்ல. இல்ல சார், இன்னொரு மிகப்பெரிய புயல் வருது, அந்த புயல் வந்தா இந்த பம்பு கிம்பெல்லாம் சும்மா, உங்களோட ஏர் ஓஸ்லாம் சும்மா அடிச்சு பிச்சுக்கும், சோ வாய்ப்பே இல்ல அப்படின்றாங்க. என்ன எதை வச்சு சொல்ற அப்படின்றப்ப, பக்கத்துல அந்த பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணு பேரு நூர். இந்த பொண்ணு வந்து பேங்காக் வானிலை மையத்துல இருந்து வந்திருக்கா. இவ வந்து எல்லாத்தையும் சொல்லுவா அப்படின்னா, இல்ல சார், அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய புயல் வருது, அவங்க இதுக்கு முன்னாடி கேவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்த புயலை விட இது 2 மடங்கு ஜாஸ்தி. அப்படி ஒருவேளை இந்த புயல் வந்தா அவங்க அங்க உயிர் தப்பிக்கலாம் முடியாது, அது சீல்லாம் பண்ணாது, ஒரேடியா அவங்கள முழுகடிச்சிரும். அப்புறமேல அவங்க பாடி எடுக்கணும்னா கூட ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம அந்த தண்ணி வத்துறதுக்கு பல மாசங்கள் ஆகும். சோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றப்ப, எதை வச்சு சொல்ற நீ அப்படின்றப்ப, டக்குன்னு வந்து இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவருடைய சீஃப் ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவர் சொல்றாரு, சார் வணக்கம் சார், ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் பேங்காக் கூடிய வானிலை மையத்தோட சீஃப் பேசுறேன். ஆக்சுவலி நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த மலை மேல ஒரு மொபைல் டவர் அமைச்சிருக்கோம். அதனுடைய ரீடிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தப்ப எங்களுக்கு இன்னும் அடுத்து மிகப்பெரிய புயல் வர்றதுங்கிறது
அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அதை வச்சு தான் நாங்க இவ்வளவு டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அவங்களும் இதை வந்து உறுதிப்படுத்தின உடனே இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. சோ இப்போ என்ன அடுத்து நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க நாளைக்கு தான் பார்க்க போறீங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.